மஞ்சரி வந்து தனக்கான ரேஷனை கேட்டிருக்காங்க. நீங்க கேப்டனா இருந்தபோது உங்களோட ஸ்டாண்ட் என்னன்னு கேக்குறேன். உங்களோட போர்ஷன் உங்களுக்கு கொடுத்தானா நீங்க வாங்கி வச்சுக்கோங்க, அவங்க கிட்டே நீங்க இன்னொரு நாள் எடுத்து வச்சு எனக்கு கொடுங்கன்னு சொல்ல. மஞ்சரி அப்படிதான் சொன்னாங்களா? மஞ்சரி உங்களுக்கு கிச்சன் இன்சார்ஜ் வந்து சொல்லும் பொழுது அந்த மாதிரி தனியா யாருக்கும் கொடுக்க முடியாது அப்படின்ற அதுக்கு வந்து நான் நோன்னு சொன்னேன் சார். நான் என்னோட கிச்சன் டீம்ல டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு அவங்களுடைய போர்ஷன் பால் கேட்டது கிடையாது. ஆனா அவங்களால ரவா லட்டு பண்ணி சாப்பிட முடியும். அவங்க கேட்ட விஷயத்துல பிரச்சனையா கேட்ட. ஹே ஹாய் ஹலோ மக்களே, பிக் பாஸ் ப்ரோமோ 3 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சரி வந்து ரேஷன் கேட்டாங்க இல்லைங்களா? ஸோ அவங்களோட இந்த பால் அதை கூட நான் வந்துட்டு தயிராக போட்டுக்குவேன் அந்த மாதிரி. ஸோ அது வந்து நம்ம விஜேஎஸ் அட்ரஸ் பண்ணி கேப்டனை கேட்குறாரு, அதாவது ஜெஃப்ரியை கேட்குறாரு. ஸோ ஜெஃப்ரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்துட்டு ரேஷன் வாங்கிக்கோங்க, ஸோ அவங்கக்கிட்டேயே அதை எடுத்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேங்க சார்னு வந்து இப்போ சொல்கிறாரு. அதுக்கு மஞ்சரி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கிச்சன் டீம் இன்சார்ஜ்கிட்ட நான் கேட்டேன், அவங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ தர்ஷிகாட்ட கேட்குறப்ப நான் அதை வேண்டான்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ விஜேஎஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கான ரேஷனை கொடுக்க மாட்டீங்க, ஆனால் நீங்கள் லவா லட்டு மட்டும் பண்ணி சாப்பிடுவீங்க. ஸோ கேட்டது வந்து மஞ்சரிங்கிறதுனால நீங்கள் கொடுக்கலையா அப்படிங்கிற மாதிரி டைரெக்டாக வந்து வெளுத்து வாங்குறாரு தர்ஷிகாவை. ஸோ இன்றைக்கி வந்துட்டு சூப்பராகவே வந்துட்டு நம்ம விஜேஎஸ் பேசியிருக்காருன்னு தான் சொல்லணுங்க மக்களே. ஸோ பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன நடக்குது அப்படிங்கிறது ஃபுல் எபிசோடில் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். until then ஷைனிங் ஆஃப் திஸ் இஸ் சிந்து. பாய், டேக் கேர் ஆல் மக்களே. உங்களுக்கு எங்களோட சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.